1 கப் கோதுமை மாவை சலிச்செடுத்து அதில் அரை ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதிலிருந்து சின்ன உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஸ்கொயர் எடுத்து 2 ஆப்போசிட் சைடையும் இதே போல் ஒட்ட வச்சு மற்ற ஆப்போசிட் சைடை பேக் சைடாக ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சங்கு மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சதை அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாலும் மேலே எழும்பி வரும். இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர், 1/2 டம்ளர் தண்ணி, 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு நம்ம செஞ்சு வச்சதை அதில் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான கோதுமை பாஸ்தா ரெடி. சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.